இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 22ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறுகிறேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாது என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்துவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கிறார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும்
ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கல்லூரியில் பேச சென்றிருந்த பேச்சாளர் ஒருவர் தனக்கு முன்பு அமர்ந்திருந்த மாணவர்களிடம், கயிற்றில் நடக்கும் வித்தைக்காரரால் எப்படி கீழே விழாமல் நடக்க முடிகிறது, அவரது வெற்றிக்கான காரணம் என்ன என்று கேட்டார். உடனே ஒரு மாணவன் எழுந்து, கவனம் என்றான். இன்னொரு மாணவன் விழிப்புணர்வு என்றான். வேறொரு மாணவன் பயிற்சி என்றான். இப்படி ஒவ்வொரு மாணவரும் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்த பேச்சாளர் அவர்களிடம், நீங்கள் சொல்கின்ற எல்லாமும் முக்கியம்தான், ஆனால் இவை அனைத்தையும் விட நடுநிலைமை மிகவும் முக்கியம். ஏனெனில் இடப்பக்கமோ வலப்பக்கமோ அவர் சாய்ந்து விட்டால் கீழே விழுந்து விடுவார் என்றார். தொடர்ந்து அவர் அவர்களிடம், இரவு பகல், அன்பு வெறுப்பு, நட்பு பகை என்று இருக்கும் சூழலில் எந்த பக்கம் சாய்ந்தாலும் வீழ்ந்து விடுகிறார்கள். அதனால் நடுநிலையோடு நடங்கள் என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பலரை பார்க்கிறோம் ஒரு தலைப்பட்சமாக நடப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நடுநிலையோடு நடக்க அழைக்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். கொரிந்து நகரில், நான் பவுலை சார்ந்துள்ளேன், நான் அப்பொல்லோவை சார்ந்துள்ளேன், நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்று மக்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள். இதை அறிந்த தூய பவுல் அவர்களிடம், ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள் என்கிறார். தூய பவுல் கூறிய இந்த அறிவுரை கொரிந்து நகர மக்கள் நடுவில் ஓரளவாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஓய்வு நாளில் இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து உண்டதை பார்த்த பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களுக்கு தாவீதின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பதிலாக தருகிறார். முதல் சாமுவேல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 1-6 முடிய. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பின்னாளில் இஸ்ரேலின் அரசரான தாவீது தன்னோடு இருந்தவர்களோடு
குருக்கள் மட்டுமே உண்ணும் அர்ப்பண அப்பங்களை உண்டதை பற்றி எந்த ஒரு சலசலப்போ அல்லது எந்த ஒரு விவாதமோ ஏற்படவில்லை. ஆனால் சீடர்கள் சாதாரணமானவர்கள் என்பதால் அவர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து உண்டதால் பரிசேயர்கள் அதை விவாத பொருளாக்குகிறார்கள் என்பதுதான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அதை கண்டும் காணாமலும் இருப்பதும், சாதாரண மனிதர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் அதை பெரிதுபடுத்துவதுதான் இயேசு கடுமையாக சாடுகிறார். நாமும் இத்தகைய தவற்றினை செய்திருக்கலாம். இனிமேலும் அதை செய்யாமல் பொதுவாக நடுநிலைமையோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, சட்டம் என்பது ஒரு சிலந்தி வலை. இதில் சிறு பூச்சிகள் சிக்கிக் கொள்கிறது, பெரிய வண்டுகளோ வலையை கிழித்து விடுகிறது. கவிக்கோ அப்துல் ரகுமான் இவ்வாறாக கூறுகிறார்: சமநீதியையே ஆண்டவர் விரும்பும் நீதி. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் ஒருவரை இழிவுபடுத்தும் போது ஆண்டவரையே இழிவுபடுத்துகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் என்று யாக்கோப்பு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புனித யாக்கோப்பு கூறுகிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாராபட்சமின்றி எல்லாரையும் அன்பு செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.